ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு உமாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோள மாவில் ரவா தோசைங்க. இதுக்கு 1 கப் சோள மாவு எடுத்திருக்கேன். இது வெள்ளை சோளத்தில் அரைச்ச மாவுங்க. இதில் நார்ச்சத்து அதிகம், ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இதுக்கு 1/2 கப்பு போல் ரவை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். நாம் இந்த மாவை புளிக்க வைக்க போகிறதில்ல, அதனால் இந்த 2 ஸ்பூன் தயிர் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது இதை நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். தாராளமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை தோசை ஊற்றும் போதும் மாவை நல்லா கலக்கிட்டு தான் ஊற்றணும். ஏன்னா அடியில் நின்றுடும் ரவெல்லாம். அதனால் இப்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரவை தோசை நல்லா வரும். இப்போ இதுக்கு சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 வெங்காயம், 5 டொமேட்டோ, நல்லா பழுத்த பச்சை மிளகா ஒரு 5 சேர்த்துருக்கேன். ஒரு பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிக்கணும். இப்படி தான் வரும். போட்டு தோசை கரண்டியை போட்டு தேய்க்கக்கூடாது, அப்படியே தான் ஊற்றணும். இதுக்கு இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரணும். வந்த பிறகு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இதை பாருங்கள், உடையாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அவசரப்பட்டு திருப்பிட்டிங்கன்னா தோசை உடஞ்சிரும். 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்ம சோள தோசை. இப்படி பிரித்து பார்த்தா உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்ட வெங்காயம், கேரட் எல்லாமே எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கேன். அதில் இந்த சட்னியை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதுக்கு கலக்காய் சட்னியும் சேர்த்துக்கலாம். நாங்கள் தக்காளி சட்னி தான் செஞ்சோம்.
அதனால் நாங்கள் ஏதோ உங்களுக்காக சர்வ் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.